ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. பேட்டும் பிரேமும் 2 பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் நைட்டு அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தூங்குவாங்க. இப்போது பிரேமு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறாங்க. அவங்க கிஸ் பண்ணது, அவங்க ரொமான்ஸ் பண்ணது, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தா பக்கத்தில் பேட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து மெதுவாக எழுந்து குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கண்ணை மூடிட்டு நின்னா மறுபடியும் நேற்று நைட்டு நடந்த சம்பவம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நான் எப்படி ஒரு பொண்ணு கூட தூங்கினேன், நான் எப்படி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணலாம், நான் எப்படி இதுக்கு அலோவ் பண்ணேன், நீ என்ன பண்ணிட்ட பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அதையே நினைக்கிறாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கவும் கண்ணை மூடும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குமே வர்றாங்க. இங்கே பேட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பிரேம் அங்கே இல்லை. அவங்களும் லாஸ்ட் நைட் நடந்ததை நினச்சி சிரிக்கிறாங்க. இங்கே பிரேமு ஹாஸ்பிட்டலுக்குமே வர்றாங்க. இவங்களை பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்ன நீ இவ்வளோ காலையிலே வந்திருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரேமுமே சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இன்னைக்கு வார்டுக்கு ரவுண்ட்ஸ் போகணும், அதனால தான் வந்தேன்னு சொல்லவும், இவ்வளோ காலையிலே நீ எந்த பேஷண்ட்டை போய் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பவ்வு பிரேமோட கழுத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததும் பிரேம் கிட்ட கேட்குறாங்க, உன்னோட கழுத்தில் அது என்னன்னு சொல்லி கேட்கவும் டேனுமே உடனே பிரேமோட கழுத்தில் பார்க்குறான். அங்கே சவப்பாக இருக்கிறத 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. உடனே பிரேம் அவங்க கழுத்தில் கையை வச்சு பார்த்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. அது பேட்டு நேற்று நைட்டு அந்த ரொமான்ஸில் கடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தடமாக தான் அது இருக்கும். உடனே அவங்க காலரை வச்சுமே மறைச்சிக்கிறாங்க. இது ஒரு வேளை அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்லவும் அதை இவங்க நம்பலை. டேனு மறுபடியும் வந்து பார்க்குறான், இல்லை இது எனக்கு என்னவோ அலர்ஜி மாதிரி தெரியவே இல்லை, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நீ சொல்லு அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கேட்குறாங்க. பிரேமுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. உன்னை பார்த்தா ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, நீ சொல்லு எங்ககிட்ட அப்படின்னு கேட்கவும், இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் இன்னுமே முழிக்கிறாங்க. டேனு அதை விடுறதாவே இல்லை. மறுபடியும் இங்கே பாரு இது என்னன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. பிரேமுக்கு என்னத்த சொல்கிறது அப்படின்னே தெரியல. அப்போது பவுமே கேட்குறாங்க, யார் இதை பண்ணது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரேமுக்கு இன்னுமே அதை நான் எப்படி சொல்லுவேன், அதை என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன், பேட்டு பண்ணதை நான் உங்ககிட்ட எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பிரேம் அங்கே அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பவ்வு, நீ எதுக்காக இப்படி மென்று முழுங்கிட்டு இருக்க, ஏன் அதை டக்கு நீ சொல்லு எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரேமுக்கு என்ன சொல்கிறது, இல்லை அது ஒரு ஜஸ்ட்டு ஃபன்னு அப்படின்னு சொல்லவும் டேனு சொல்கிறான், இல்லை நீ அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கவும் பிரேமால் எதுவுமே சொல்ல முடியலை, அமைதியாக இருக்காங்க. உடனே பவ்வு, இந்த தப்பை யார் பண்ணது, நீ காலையில் டேப்லெட் போட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டேனுமே கேட்குறான், ஆமாம் நீ காலையில் டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேட்கவும் பிரேமு, இல்லை நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நான் உங்கள் எல்லாரையுமே அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. பிரேம் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறா, எதுக்காக நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறா, அவளுக்கு இந்த விஷயத்தில் அவளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு பிரேமை 2 பேரும் கையை பிடிச்சி அப்படியே டெரஸுக்கு தூக்கிட்டு வராங்க. பிரேமுக்கு ஒன்றும் புரியலை, என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, உங்கள் 2 பேருக்கும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பிரேம் அப்படி வலுக்கட்டாயமாக தூக்கிட்டே வந்துடுறாங்க. உடனே பாவு, டேனு இங்கே யாராச்சும் இருக்காங்களா, நீ செக் பண்ணு, யாராச்சும் இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டேனுமே ரொம்ப சீரியஸாக போய் பார்க்குறான், இங்கே யாராச்சும் இருக்காங்களா, இல்லை இங்கே யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்
யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும், பவ்வு நீ எதுக்கும் கொஞ்சம் தூரமாக போய் நின்று அங்கே போயிட்டு பாரு யாராச்சும் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமுக்கு என்ன தாண்டா இங்கே நடக்குது, இவனுங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிக்க, பவ்வு அவங்க பக்கத்தில் வந்து ஒரு டேப்லெட்டை கையில் கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டேப்லெட்டையுமே வாங்கிட்டு வந்தோம், இதை நீ இப்போவே போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்கிட்ட அந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்க. பிரேமுக்கு ஒன்றும் புரியலை, இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்களா ஏதாட்டும் ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுவீங்களாடா, இப்போ நான் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அந்த டேப்லெட்டை பார்த்துட்டு இருக்கவும், பவ்வு நீ இப்போ எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே புரியுது, நீ இதை ஃபஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமோட கையிலையுமே அந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அப்போன்ட்டேன்னு எனக்கு அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கவும் பிரேம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்போது பவுக்கிட்ட சொல்கிறான், அது யாராக இருக்கும் உண்மையாகவே, அந்த பர்சன் யாராக இருக்கும், ஏன் அதை நம்மக்கிட்ட இவ சொல்ல மாட்டேங்கிறா, ஏன் அதை மறைக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. பிரேமு அங்கேருந்து அவங்க ரூமுக்கு வர்றாங்க, அந்த டேப்லெட்டை எடுத்து பார்க்குறாங்க. இவனுங்க என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணானுங்க அப்படின்னு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை பார்க்கவும் அங்கே கரெக்டாக பேட்டு வராங்க. பேட்டு வந்ததும் பிரேமுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி, என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டாக்டர் இது உங்களோட பேஷண்ட்டோட ஃபைலுன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் தான் பிரேமு பார்க்குறாங்க. அது பேட்டெல்லாம் இல்லை, அது நர்ஸு. பிரேமோட கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்காங்க. உடனே பிரேமு முழிக்கிறாங்க, அப்படி ஒரு பதட்டமாகவே இருக்குது. அதை அந்த நர்ஸ் பார்த்துட்டு, நீங்கள் ஓகேவா டாக்டர், உங்களுக்கு எதுவும் இல்லையே, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பிரேமு, இல்லை எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது, ஸோ நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை விட்டு வெளியில் வர்றாங்க. அங்கேருந்து வெளியில் வந்தால் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு, அதுவும் பேட்டு மாதிரியே இருக்குது, அங்கேருந்து பிளெயின் கிஸ் கொடுக்குது. பிரேமு மறுபடியும் அது பேட்டு தானான்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி பார்த்தா அங்கே வேற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வருது, அதுவுமே பேட்டு மாதிரி தெரியுது. பிரேமு அவங்க இருந்த பயத்தில் யாரை பார்த்தாலுமே பேட்டு மாதிரியே தெரியுது. அதான் எங்கே அவள் நம்மளை பார்க்க வந்துடுவாளோ, அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி ஓடி ஒளியவும் எங்கே பார்த்தாலும் பேட்டோட முகமாகவே தெரியுது பிரேமுக்கு. இந்த நிலைமைக்கு பிரேம ஆளாக்கிட்டீங்க பார்த்தீங்களா. பிரேம் அப்படி ஒரு பயத்தில் இருக்காங்க. அப்போது அங்கே ரிசப்ஷனில் பேட்டுமே வராங்க. அங்கே இருந்த நர்ஸுக்கிட்ட, நான் இப்போ டாக்டரை பார்க்க முடியுமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பிரேமுமே பார்க்குறாங்க. பிரேம் பார்த்ததும் மறுபடியும் இவன் மூஞ்சி தானா, நமக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறாங்க. இந்த டைமு உண்மையாகவே வந்தது பேட்டு தான். பேட்டை பார்த்ததும் இன்னுமே அதிர்ச்சி. உடனே தூரமாக நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த நர்ஸு சொல்கிறாங்க, டாக்டர் பிரேமு இப்போ ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே வெயிட் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் பிரேம் அந்த நர்ஸுக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் இப்போது பேட்டுக்கிட்ட நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள், நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் சொல்லு, புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுக்கிட்டையுமே கேட்குறாங்க. உடனே நர்ஸும் பேட்டுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, டாக்டர் இப்போ அவசரமாக கிளம்பிட்டாங்க, இப்போ நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் பேட்டுமே அங்கேருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேட்டு பிரேமை பற்றி சொல்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா அவள் ரொம்பவே ஷையாக இருக்கா, என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறா, இப்போ அவள் எங்கே போனானே எனக்கு தெரியலை அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவும் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன நினைக்கிற, அவள் எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் காலையில் தூங்கி எழுந்து பார்த்தேன், அப்போவே அவள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு, இது ஏதோ உனக்கு வித்தியாசமாக தெரியலையா, எனக்கு ஏனோ இது ரொம்பவே வியர்டாக தெரியுதே அப்படின்னு கேட்கவும் பேட்டு, நீ எதுக்காக அப்படி சொல்கிற, ஏன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. அவள் எனக்கு என்னவோ அவள் உன்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் பேட்டு, அவள் எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணணும், நேற்று நைட்டு ரொம்பவே ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு,
அப்படி இருக்கும்போது எதுக்காக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும், நேற்று நைட்டு நீ ஏதாவது தப்பாக ஏதாச்சும் பண்ணிட்டியா, இல்லைன்னா வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விஷயமே இல்லைன்னா எதுக்காக அவள் திடீர்னு காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், பேட்டுமே அந்த விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. ஒரு வேளை இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேம் அவங்க வீட்டுக்கு வராங்க. எங்க பேட்டை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுக்கிட்டே வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்க டோரு அந்த லாக்கை பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமு பேட்டுமே வர்றாங்க. வந்ததும் நேராக பிரேமோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. பாஸ்வேர்டு தப்புன்னு சொல்லி வருது. அப்பந்தான் நமக்கே புரியுது, பிரேம் அந்த டோரை பார்த்தது பேட் இங்கே எப்படியும் வருவா. ஸோ அதனால் அந்த டோருக்கு பாஸ்வேர்டை மாற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்வேர்டையுமே மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் பேட்டால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியலை. அப்போ இங்கே உள்ளே இருந்து ஒரு கண்ணாடி கிளாஸு அப்படி உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் பேட்டு பயப்படுறாங்க. பிரேம் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு என்னாச்சு என்னாச்சு, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இங்கேருந்து வெளியில் கடந்து கதவை தட்டுறாங்க. பிரேம் டோரை ஓப்பன் பண்ணு, உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த கதவை வேகமாக தட்டிக்கிட்டே இருக்காங்க. பிரேமு அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு கீழே விழுந்திருக்கும். அதையுமே எடுத்து வச்சுட்டு இவ ரொம்ப தட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணவும் பேட்டு உடனே பிரேமை ஹக் பண்ணிக்கிறாங்க. பிரேமை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் ரொம்பவே பயந்துட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ ஓகேவா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ பிரேமு சொல்கிறாங்க, போதும், இது எல்லாத்தையும் நிறுத்திக்க, இதுக்கு மேலே நீ என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேம் அப்படி சொன்னதும் பேட்டு கேட்குறாங்க, இல்லை எனக்கு புரியலை, நீ இப்போ என்ன சொன்ன, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரேமு மறுபடியுமே சொல்கிறாங்க. உடனே பேட்டு, ஏன், நான் என்ன தப்பு பண்ணினேன், நேற்று நைட்டு நான் உன்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேனா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ சொன்னாதான் எனக்கு தெரியும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ எனக்கு புரிய வையி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படி அமைதியாக சொல்கிறாங்க. அப்படின்னா வேற என்ன, வேற என்னன்னு நீ சொல்லு, நீ சொன்னாதான் எனக்கு எதுவாக இருந்தாலும் தெரியும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நீ சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் இன்னுமே கேட்குறாங்க. உடனே பிரேமு, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை, இந்த தப்பு எல்லாத்தையுமே நான் தான் பண்ணினேன், நான் என்னோட சுய நினைவே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சொல்கிறாங்க. உடனே பேட்டு, இல்லை எனக்கு உண்மையாகவே புரியலை, நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலைன்னு கேட்கவும், நேற்று நைட்டு நடந்துச்சுல்ல, அதுதான் என்னோட வாழ்க்கையிலே நடந்த பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும் பேட்டு, இல்லை இது உண்மை கிடையாது, நீ பொய் சொல்கிற, உனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் பிரேமு, போதும், நீ பேசுனது போதும், இதோட நிறுத்து, நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, எனக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கா இல்லையா, நான் அதில் ஹாப்பியாகவே இல்லை, நீ என் கூட இன்னுமே நெருக்கமாக இருக்கும்போது என்னால் அதை சகிக்க முடியலை, நான் மறுபடி உன்னை பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் பேட்டு, இல்லை நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சொல்கிறாங்க. உடனே பிரேமு, இதுக்கு மேலே நீ என்னோட முகத்திலேயே முழிக்காத, நான் அப்படி ஒன்றை மறுபடி பார்த்தேன்னா நான் பண்ண தப்பு எல்லாமே தான் எனக்கு இன்னுமே ஞாபகத்துக்கு வரும், என் லைஃப்பில் முன்னாடி இருந்ததை விட நீ இன்னுமே என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்லவும் பேட்டு, எனக்கு தெரியும் நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க, அதனால தான் நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு பிரேம் சொன்ன விஷயத்த நம்பவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் சொல்லவும் பிரேமு, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. உடனே பேட்டு, நீ இப்போ ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கல்ல, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு தேவையான அளவுக்கு டைமை நான் கொடுக்குறேன்,
ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க பிரேமு. அப்போவும் பேட்டோட கையை எடுத்து விட்டுட்டு, உன்னோட கையை யாருக்கு பிடிக்க விருப்பமோ அவங்களோட கையை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேட் கிட்ட சொல்கிறாங்க. பேட்டு அதை கேட்டு அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு வர்றாங்க. பிரேம் சொன்னதை நினச்சி பார்க்குறேங்க. நேற்று நைட்டு நடந்தது அது ஒரு பெரிய தப்பு, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அது அவங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரேமு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க வந்ததும் அங்கே இருக்கிற நர்ஸு பிரேம் கிட்ட ஒரு பொக்கேவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ளவர் பொக்கேவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிரேமு இது யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் வாங்கியுமே பார்க்குறாங்க. அப்போ அந்த நர்ஸு சொல்கிறாங்க, இந்த ஃப்ளவர் பொக்கேவை கொடுத்தவங்க கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் பர்சனாக தான் இருக்கும், இது உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், உடனே பிரேமு இது உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு கையிலேயே அந்த பொக்கேவை கொடுத்துட்றாங்க. அந்த நர்ஸுக்கு புரியலை. அப்படி அவங்களுமே அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமு ரூமுக்கு வர்றாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை அவ்வளோ டெக்கரேட் பண்ணி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதை பார்த்ததும் அந்த நர்ஸு 2 பேரும் இதை பார்க்கும்போதே என்னோடய வாயெல்லாம் அப்படி எச்சி ஊறுது, அந்தளவுக்கு இருக்குது, அந்த ஃப்ளவரை கொடுத்தவன் தான் இதையுமே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 2 நர்ஸுமே பேசிகிட்டு இருக்கிறவும், பிரேமு இது உனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருந்தா நீங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டையுமே கொடுத்துட்றாங்க. அதை வாங்கினதும் அந்த நர்ஸுக்கு 2 பேருக்குமே சந்தோஷம். சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. மறுபடியும் அந்த நர்ஸ் 2 பேரும் மறுபடியும் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அவ்வளோ சாக்லேட்டு, அவ்வளோ கேண்டீஸ் இருக்குது. அதுவும் எல்லாமே அந்த ஹார்ட் ஷேப்பு பட்ட சாக்லேட்டாக இருக்குது. அதை பார்த்ததும் இந்த சாக்லேட் எல்லாம் ஹார்ட் ஷேப்பில் அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், பிரேமு மறுபடியும் இதை ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா தூக்கி தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த சாக்லேட்டையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பிரேமுக்கு ஒவ்வொரு கிஃப்டாக வந்துக்கிட்டே இருக்குது. மார்னிங் ஆனால் பொக்கே, சாப்பாடு, கேண்டி, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கவும் இந்த 2 நர்ஸுக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது. பிரேம் எல்லாமே வேணான்னு சொல்லவும் அது எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டெய்லி அந்த கிஃப்ட்டு, அந்த ஃப்ளவரு, சாக்லேட் அது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ரிசப்ஷன் ஃபுல்லாகவே கிஃப்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்ற ஸ்நாக்ஸை இவங்க சாப்பிட்டு இவங்களுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பவ்வு, சீட்டா இவங்க 2 பேருமே வராங்க. அப்போ அந்த நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது எதுவுமே எங்களோடது கிடையாது, இது எல்லாமே பிரேமுக்கு வந்தது, பிரேமுக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க, டெய்லியுமே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும் பவ்வுமே யோசிக்கிறாங்க, பிரேமை பற்றி கவலைப்படுறாங்க, யார் அந்த பர்சனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீட்டா ஏதோ சொன்னியே, பிரேமு தனியாகவே இருக்கா, சிங்கிளாக இருக்கா, அதனால் கவலையாக இருக்குன்னு சொன்னியே, இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா சொல்லவும் பவு இன்னுமே சொல்கிறாங்க, பிரேமு யாரோ ஒருத்தங்க கூட நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கா, நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே அனுப்புனது அவனாக தான் இருக்கும், இது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பவு சொல்கிறாங்க. அதுக்கு சீட்டா, இந்த மாதிரியெல்லாம் அனுப்புனா அது கண்டிப்பாக ஒரு ஜென்யூனாக தான் இருக்கும், நீ எதுக்காக இன்னுமே அவளை நினச்சி ஃபீல் பண்ணுற, நீ உண்மையாகவே உன்னை பற்றி தான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு பவ்வு, ஏன்னா அவள் என்னோட ஃப்ரெண்டு, ஸோ எனக்கு அவளை பற்றி கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவ்வுமே சொல்கிறாங்க. எங்கள் இன்னொரு பக்கம் பேட்டும் அவங்களோட ஃப்ரெண்டு டீச்சருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ தான் பிரேமுக்கு டெய்லியுமே கிஃப்ட் அனுப்பிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பேட்டுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு, அவள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பேட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அவங்க ஃப்ரெண்டு, இது எல்லாமே உனக்கு சக்ஸஸ் ஆகும், இது சரியா இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, இதை விட வேற என்ன பெட்டராக பண்ண முடியும், வேற என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு, இது எப்போவுமே சரியாக இருக்காது, ஒருவேளை இது அவளுக்கு எரிச்சலாக கூட வரும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கடுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, அப்படின்னா நான் வேற என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது எல்லாமே அவளுக்கு கடுப்பாக தான் இருக்கும், அதனால தான் அவள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பேட்டுமே, உண்மையாவா, ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தானே, எதுக்காக இந்த மாதிரி முட்டாள் மாதிரி நடந்துக்கிற, நான் சொல்கிறத கேளு, பிரேமுக்கு உண்மையாகவே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும், அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீ யோசி, அதுக்கு ஏதாச்சும் செய், நான் சொல்கிற மாதிரி செஞ்ச பிறகும் அவள் இதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கலன்னா நீ அவகிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகு, அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ரிசப்ஷனில் பார்க்குறாங்க, அங்கே எந்த ஒரு கிஃப்ட்டுமே இல்லை, அந்த பிளேஸே அப்படி எம்டியாக இருக்குது. பிரேமை பார்த்ததும் அந்த 2 நர்ஸுமே பிரேம் கிட்ட சண்டை போடுறாங்க. டெய்லி கிஃப்டாக வரும், ஃப்ளவர்ஸாக வரும், சாப்பாடாக வரும், ஆனால் இப்போ எதுவுமே வரலை, என்னாச்சு, உங்களுக்குள்ளே ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா, நீ என்ன தான் பண்ண, நீ இப்போவே கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பிரேம்கிட்டே வந்து சொல்கிறாங்க. உடனே பிரேமு, நான் எதுக்காக பண்ணணும், நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றாலாம் இல்லை, நான் எதுக்கு பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த நர்ஸு, இல்லை டெய்லி கிஃப்ட் வரும், இப்போ எதுவுமே வரலை அப்படின்னா எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, இது ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 நர்ஸுமே சொல்கிறாங்க. இவங்களுக்கு கிஃப்ட் வராததுனால இந்த நர்ஸு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெய்லி சாப்பாடு வரும், சாப்பிடுவாங்க, ஸோ அது வரலைன்னதும் பிரேம்கிட்டே கேட்குறாங்க. இன்னுமே அவங்க சொல்கிறாங்க, டெய்லி கிஃப்ட் வருது, இன்னைக்கு வரலை அப்படின்னா என்னவா இருக்கும், ஒருவேளை அந்த ஆளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ, இல்லைன்னா ஒருவேளை ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படி பேசவும் பிரேம் இதெல்லாம் கேட்குறாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுகையுமே வருது பிரேமுக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ, ஏன் இப்போ சடனாக கிஃப்ட் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டு மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கஷ்டமாக இருந்தால் அந்த மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம மன அமைதிக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பிரேமுமே அவங்க மியூசிக்கை ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்கள அமைதியாக்குறதுக்காக. இன்னைக்கு இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.